ரேஷன் கடைகளில் ப்ளூடூத் முறையில் எடை தராசை இணைக்கும் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ரேஷன் கடை பணியாளர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர். ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற கூட்ட அரங்கில் மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணியம் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள், அதிமுக மாமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளில் எவ்வித பணிகளும் மேற்கொள்வதில்லை என்றும், மாநகராட்சி டெண்டர்களில் முறைகேடு நடப்பதாகவும் கூறி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். அப்புறம் சொத்து வரி உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்தை 3 மாதமா நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் அதாவது மேயர் உட்பட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் சொத்து வரியை குறைக்க வேண்டும் என்று மாநகராட்சி மூலமாக தமிழ் அரசுக்கு கோரிக்கை விடுத்தோம். ஆனால் தமிழ் அரசாங்கிறது தூக்கி கொண்டு இருக்கும் போல் இருக்கிறது. அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. என்ன குறைக்கல அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்தா தான் மாநகராட்சி மக்கள் அதுக்கு உண்டான பதில் கேட்குறாங்க. எங்கள் இடத்துல வரி போடுறதுக்கு குறைப்போம் என்று பேப்பரில் வந்துருச்சு. ஆனால் குறைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நடவடிக்கையெல்லாம் நான் கண்டித்து இன்றைய தினம் வெளிநடப்பு செய்கிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்துள்ள கருநத்தம் கிராமத்தில் கடந்த 2000ஆம் ஆண்டு 80ற்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்த பட்டாவானது இன்று வரை கிராம கணக்கில் திருத்தம் செய்யாமல் உள்ள நிலையில் இன்று விருத்தாசலம் கோட்டாட்சியரை சந்தித்து கிராம கணக்கில் திருத்தம் செய்து பட்டாவாக வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். நாமக்கல்லில் தாயை ஏமாற்றிய மகன் தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய கோரி தள்ளாத வயதிலும் மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி மனு அளித்தார். இந்த மனுவை பெற்றுக்கொண்ட புதியதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்பி துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். நேரடியாக கலெக்டர் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை கூட்டிட்டு அம்மா இருக்காங்க. இப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? இப்போ அம்மா தான செட்டில்மெண்ட் நீக்க சொல்லி வந்துட்டாங்க. அது இல்லாமல் பென்ஷன் அவர் கஸ்டடியில் இருக்கு. அவங்க அவர் அம்மா அப்போ நல்லா கவனிக்கவே இல்லை. தம்பி பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வெளியில் இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அம்மாவுக்காக கூட்டிகிட்டு வேற வீட்டில் வாடகை வீட்டில் வச்சிருக்கோம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாராயபுரம் அருகே மேட்டு மகாதானபுரத்தில் புதிய தார் சாலை அமைக்க வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினரை வரவேற்க வைத்த திமுக கொடி கம்பத்தால் கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வெளியேறி வருகிறது. தற்போது வீணாக வெளியேறி வரும் குடிநீரை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு மாநில கூட்டுறவு தொடக்க வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை மாநில அரசு உடனடியாக பரிசீலனை செய்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு ஏற்காவிட்டால் வரும் 14ஆம் தேதி முதல் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கையும் விடுத்தனர். நாங்கள் இப்ப போராடுகின்ற போராட்டமே பொதுமக்களுக்கான போராட்டம். இதில் விற்பனையாளர்களை நாங்கள் காக்க வேண்டும். வேற வழியில் அவர்கள் பாதுகாப்பு வேண்டும். பொதுமக்களிடத்தில் கடுமையான பிரச்சனைகள், டெய்லி பிரச்சனை. அவர்கள் ஒரு நாளைக்கு 200 கார்டு 300 கார்டு போட்ட காலமெல்லாம் மாறி இன்றைக்கு 20 கார்டு 30 கார்டு தான் போட முடியுது. அப்ப போய் கீழே நிற்கிறவங்க மக்கள் போட முடியலன்னு வெயில நிற்கிறாங்க. அப்ப அதன் நிலை யாருக்கு பதில் சொல்றது? யாராவது ஏதேனும் ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டால் யார் எதற்கு பொறுப்பேற்பது? தமிழக அரசு பொறுப்பேற்குமா? காரணம் விற்பனையாளர் தான் தட்டுவாள். விற்பனையாளர் தான் கட்டுவாள் இந்த பிரச்சனையை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகள் முன்னிலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பெண்களின் கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து ஆக்கிரமிப்பை முழுமையாக அகற்றாமல் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கூடுவாஞ்சேரி அமலாக்க பிரிவு சார்பில் கலைஞர் கிளாம்பாக்கம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் சென்னை கிறிஸ்டின் கல்லூரி மாணவர்களும் காவல்துறையினரும் இணைந்து முகபாவனைகள் மற்றும் உடல் அசைவுகள் மூலம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதால் ஏற்படும் சமூக, பொருளாதார மற்றும் உடல் ரீதியான சீரழிவுகளை தத்ரூபமாக வெளிப்படுத்தி விழிப்புணர்வு செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் கடந்த கல்வியாண்டில்
10, 12 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பங்கேற்று மாணவர்களை பாராட்டியதோடு பொன்னாடை அணிவிக்கும் நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தமிழக அரசின் நியாய விலைக் கடைகளில் ப்ளூடூத் மூலம் விற்பனை செய்யும் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். சேலம் அருகே நிதி நிறுவனம் மோசடி செய்த பணத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி கருப்பூர் காவல் நிலையத்தை 100க்கும் மேற்பட்ட மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சூரமங்கலம் சரக காவல் உதவி ஆணையர் ரமளி ராமலட்சுமி காவல் நிலையம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பாதிப்பு குறித்து புகார் கொடுக்குமாறு அறிவுறுத்தியதன் பேரில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். 10,000 20,000 3 மாசத்துல கொடுப்போம், 100 நாள்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க சார். நாங்கள் ஒரே அமௌண்ட் தான் சார் கட்டணும். நகை அடமானம் வச்சு 2,000 வட்டி தான் கட்டிட்டு இருக்கோம் சார். நாங்கள் 80,000, என் பொண்ணு 20,000, நான் 60,000 கட்டணும் சார். நான் வேலை கேட்டு தான் போனேன். போனவள இதான் வேலைன்ட்டு இந்த அம்மா கிட்டையும் காலை ஒழுங்காதுதான் சார். நான் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன், என்னை மாட்டி விட்டுறாதீங்கம்மா. இல்லைம்மா, நான் 3 வருஷமா கம்பெனி நடக்குது, நீங்க நம்புங்க, எல்லாம் பாருங்க எவ்வளோ. அது கட்டப்பை நிறைய கொண்டு வந்து கொட்டுறாங்க சார். ஒவ்வொருத்தர் 2 கோடி போட்டுக்கிறேன்னு சொல்றாங்க சார். நான் அவ்வளோ போடல, 80,000 தான் போட்டுருக்கிறேன். பொண்ணு 20,000, நான் 50,000. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கின் கீழ் பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தினர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர பணி செய்வதற்கான அடையாள அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆனா அந்த 3 மாசமா எதிர்பார்த்து நாங்க போய் பேச்சுவார்த்தை போகும்போது தாமதப்படுத்துற மாதிரி தெரிஞ்சு நடத்துற மாதிரி தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது மறுபடியும் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது தொடர்பாக மேலும் தாமதப்படுத்துற மாதிரி தெரிஞ்சுன்னா தொடர்ந்து நாங்க சங்கம் அறிவிச்சபடி நடவடிக்கைகள் இருக்கும். வேலை நிறுத்த போராட்டம் இப்படி பலகட்ட போராட்டங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். எங்க தமிழக அரசு, நம்ம தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாகமும் எங்களது கோரிக்கைகளை கூடிய விரைவில் செய்து வரும் என நம்புகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இயங்கி வரும் பத்திரப்பதிவு அலுவலகத்தை இடமாற்றம் செய்வதை கண்டித்து அனைத்து கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது திருப்போரூர் சார் பதிவகத்தை 4ஆக பிரிக்கக்கூடாது, ஒரே வளாகத்தில் புதிய அலுவலகம் அமைக்க வேண்டும், கூடுதல் ஊழியர்கள் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அடுத்த அரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கொந்திக்குளம் ஐயனார் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் தமிழக எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மணலூர் உணவு சேமிப்பு கிடங்கில் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட செயலாளர் குழந்தைவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணி நியமனம், சலுகைகள், மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பல அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. 40 தொழிலாளர்கள் இருக்கிறோம். நிரந்தரமான தொழிலாளர்கள் 20 பேர் இருக்கும். என்ன மாதிரி தொழிலாளர்கள் 20 பேர் இருக்காங்க. அவர்களை வச்சுதான் இந்த பணி நடந்து கொண்டு இருக்கு. செம்மையாகவும் செழிப்பாகவும் அரசுடைய சிறப்பு திட்டங்களை, இலவச என்ற பொருள் அரசு அளிக்கிற சிறப்பு திட்டங்களை மக்களுக்கு முழு முயற்சியாக செம்மையாக சொல்லி அனைத்து தொழிலாளர்கள் மீது ஒருங்கிணைந்து செயல்பட்டு இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நாள் 28 நிதான வேலை நடத்தும். ஜூலை 7 வரைக்கும் அது 10% வேலை நடந்து 5% செய்ய சொல்லியிருக்காங்க மத்திய சங்கத்துடைய. அதற்கும் நிர்வாகம் அரசாங்கம் செவிசாக்கவில்லை என்றால் ஜூலை 7 தொடர் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அம்பராம்பாளையம் பகுதியில் கூட்டு குடிநீர் திட்ட பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சாலையில் ஆறாக்க முடியது. தகவல் அறிந்து வந்த குடிநீர் வாரிய ஊழியர்கள் கூட்டு குடிநீருக்கு செல்லும் தண்ணீரை நிறுத்திய போதிலும் குழாய் உடைப்பால் தண்ணீர் வெளியான நிலையில் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது.
புதுக்கோட்டையில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிலிருந்து முதன்மை சங்கங்களுக்கு நகர்வு செய்யப்படும் அரிசி, சர்க்கரை, துவரம் பருப்பு, கோதுமை ஆகிய பொருட்கள் எடை குறைவாகவே வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியதோடு அனைத்து பொருட்களும் சரியான எடையில் விற்பனை முனையத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருவதிகையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பெரியநாயகி சமேத வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலில் பசுமை தாயகம் மாநில தலைவர் சௌமியா அன்புமணி சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது உடன் இயக்குநரும் நடிகருமான தங்கர் பச்சான், மாவட்ட செயலாளர்கள் ரவிச்சந்திரன், முத்துகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இருந்தனர். விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் பயிற்சி மையங்களை உருவாக்க வேண்டும் என மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் ராம் ராஜசேகரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மாம்பழ விவசாயம் மேற்கொண்ட விவசாயிகள் நடப்பு ஆண்டில் ஏற்பட்ட விலை வீழ்ச்சி காரணமாக அதிக இழப்பை சந்தித்ததாக தெரிவித்த அவர், மாம்பழம் அதிக விளைச்சல் வரக்கூடிய காலகட்டத்தில் அதனை மதிப்பு கூட்டக்கூடிய வகையில் விவசாயிகளுக்கு தமிழக அரசு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அது இங்கே அவைலபிள், இங்க நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மதுரையில் நபார்டு வந்து இப்போ இதை பற்றிலாம் பேசணும். சரி, இவ்வளவுலாம் பேசுகிறோமே, இதை பற்றி எல்லா டெக்னிக், இதை எப்படி பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃபார்மர்ஸுக்காக கொடுக்குறோம். நானும் ஒரு ஃபார்மர்ஸ் தானே, அதனால நான் வந்து கிராமத்தில் போய் உட்காந்துருக்கேன். அதை வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறோம். இல்லை அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணணும்னா எனக்கு ஐ ஹேவ் அ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எங்கள்கிட்ட இருக்குது. அந்த மானாமதுரையே எங்கள் கிராமத்திலே இருக்குது. நாங்களே அவங்களுக்காக பண்ணி கொடுக்கலாம். இல்லை அவங்க வந்து பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வசதி பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அதனால என்ன நான் வந்து சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க இதுல வந்து ஒரு ஃபார்மர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், ஒரு மேங்கோ அப்படின்னா அந்த சீசன்ல வந்து ஒரு 5 ப்ராடக்ட் மட்டும்தான் ட்ரைனிங் கொடுப்போம். ஏன் வந்து 5 ப்ராடக்ட் தான் கொடுக்கணும், ஏன் நிறைய கொடுக்கக்கூடாதுன்னா எங்கள்கிட்ட இருக்கிற மிஷினரி அவ்வளவுதான். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர் கூட்டரங்கில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதோடு மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 10 மாடுகளின் உரிமையாளர்களுக்கு 2.5 லட்சம் நிதி உதவியும் வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளுக்கு விதைகள், உரங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ப்ளூடூத் முறையை ரத்து செய்ய வேண்டும், விடுமுறை நாட்களில் விற்பனையாளர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு பணிகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. பாமாயில் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 9 பீஸ் தான் இருக்குது. அது எப்படி பேக் பண்றாங்க தெரியல. ஆனா கடைக்கு வரும்போது இறக்கிறாங்க. நம்மளால என்ன பண்றதுன்னா அந்த பாக்ஸ் பிடிக்க முடியாது, அப்படியே இறக்கி வச்சிடறாங்க. ஒன்னா வந்து மிஷின்ல போடும்போது பாத்தீங்கன்னா அது ஒண்ணு குறையுது. அது விற்பனை எடுத்து வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து குடோன்ல இருந்து வருது. அதான் நான் சொன்னாங்கன்னா குடோன்ல இருந்து கரெக்டா அனுப்புங்க, ஊர்ல வந்து கரெக்டா அனுப்புங்க. நீங்க கரெக்டா வச்சா இந்த தப்பு வருது, நாய்மே தப்பா பண்ண மாட்டாங்க எங்க விற்பனையாளர்கள். இப்பெல்லாம் முன்ன முறையில கிடையாதுங்க, எல்லாம் இப்ப தெளிவா இருக்கிறாங்க. தப்பு பண்றது வாய்ப்பே கிடையாது. அப்ப சரி, உள்ளான நீங்க அனுப்ப முடியலையா, எங்களுக்கு பேக்கிங்கா கொடுங்க, பேக் பண்ணி கொடுத்துருங்க. பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க எடுத்து கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். சென்னை அருகே தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அரசு பள்ளிகளில் படித்து +2 தேர்வில் மாவட்ட அளவில் முதன்மையான இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சாய்ராம் கல்வி குடும்ப தலைவர் சாய் பிரகாஷ் லியோபக்ஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகர் KPY வாலா கலந்து கொண்டு +2 தேர்வில் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 100 மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு 10 லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டியில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக கூறி அக்கிம் என்ற நபரை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளியின் கடையில் இருந்து 6 கிலோ அளவில் உள்ள புகையிலை மற்றும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்து போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் தளங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயனார் மற்றும் அம்மாச்சியார் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய மாவட்ட ஆட்சியராக அருண்ராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், பெரம்பலூர் தனக்கு பரிச்சயமான பகுதி என்பதால் இங்குள்ள நீர்நிலைகள், விவசாயம், மருத்துவம், கல்வி மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த சீரிய வேகத்தில் செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எனக்கு பரிச்சயமான மாவட்டம். நான் முன்னாடி பல தடவை இதுக்கு முன்னாடி செங்கல்பட்டு மாவட்டத்தையும் நான் பணியாற்றிருக்கேன். அதனால என்னுடைய அனுபவம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு எனக்கு ஸ்டேட் அனுபவம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே பல அரசு திட்டங்களை நான் செயல்படுத்திய அனுபவம். அந்த அனுபவத்தை எல்லாம் பயன்படுத்தி சரியான முறையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எல்லா அரசு திட்டங்களும் நேரடியாக மக்களை சென்றடையும் என்று நான் கேள்வி. ஈரோட்டில் சொத்து வரி உயர்வை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயன்றபோது பாஜக நிர்வாகிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே பள்ளி சென்று திரும்பிய 9 வயது சிறுமிக்கு 17 வயது சிறுவன் உட்பட 2 பேர் பாலியல் தொந்தரவு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் கலந்து கொண்ட தனியார் கல்லூரி மாணவிகள் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து வீதி நாடகம் நடத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பண்ணப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு முகாம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு போதை பழக்கம் மற்றும் அதன் தீமைகளை குறித்து பேசிய தீவட்டிப்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் அளவுக்கு அதிகமான செல்போன் பயன்பாட்டின் தீமைகள் குறித்து மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். நம்ம திரும்ப லைக் பண்றோமான்னு சொல்லி அதை ஒரு ஆப் வச்சு அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நபரும் எப்படி அந்த செல்போனை எவ்வளவு நேரம் யூஸ் பண்றாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை போய் செல்போன்ல பாத்தீங்க அது கூகுள் ஸ்டோரேஜ்ல போய் ஸ்டோர் ஆயிக்கும். திரும்ப மறுபடியும் நீங்க அந்த உங்க இமெயில் ஐடி போட்டு இது பண்ணக்குள்ள அதை ஓப்பன் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது நீங்க என்னென்ன விஷயங்களை ஏற்கனவே தேடினீங்களோ அந்த விஷயங்கள்லாம் திரும்ப மறுபடியும் உங்கள்கிட்ட காட்டும். ஸோ நம்ம நல்ல விஷயங்கள் தேடணும் அப்படின்னா அது நல்ல விஷயங்களா கொண்டு உங்களுக்கு. தென்காசி மாவட்டம் கடையத்தில் சமுதாய நலக்கூடங்களை பராமரிப்பதற்கான ஒப்பந்தம் விட்டு பணியாணை வழங்க ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பணியாணை வழங்க எதிர்ப்பு தெரிவித்த திமுக கவுன்சிலர்கள், யூனியன் துணை சேர்மன் மற்றும் கடையம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மகேஷ் மாயவன் லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்க மன்றத்தில் வெறும் 12,000 ரூபாய்க்கு ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள்லாம் நிகழ்ச்சியை நல்லா நடத்திட்டு இருந்தாங்க. அதை இப்போ தளபதி ஆட்சியில புனரமைப்பு செஞ்சு மக்களுக்கு சிறப்பான முறையில் கொடுக்கணும்னு சொல்லி கடையம் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளரும் சேர்மனும் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இதை அந்த பகுதியோட ஒன்றிய செயலாளர், அந்த பகுதியோட கவுன்சிலர், இவங்க 2 பேருமே அதாவது இந்த லஞ்சம், இந்த கமிஷன் இந்த காரணத்துக்காக அவங்க பணிகளை நிராகரிக்கிறாங்க. இதனால எங்க ஊர்ல உள்ள அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள்லாம் மிக அதிகமா பாதிக்கப்படுதாங்க. நாங்க கடைய மக்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாயிருக்கோம் இந்த வடக்கு ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயவனால. திருப்பத்தூர் மாவட்டம் கதிரிமங்கலம் கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஊர்கவுண்டர் ருத்ரமூர்த்தி, கோயில் தர்மகர்த்தா சிவாஜி கணேசன், ஊராட்சி மன்ற தலைவர் மாரி இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் அடியாமங்கலம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா ஓம் சக்தி ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.